ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுகவை தவிர்த்துவிட்டு 3 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சியுள்ள திமுகவை விமர்சிப்பது ஏன் என்று செய்தியாளர் முன்வைத்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரமான பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டுல ஊழலை பத்தி பேசக்கூடிய முதல் அரசியல் தலைவர் யாருன்னு சொல்லுங்க. அண்ணாமலை என்ன தாண்டி இன்னொருத்தர் பயங்கரமா விமர்சிக்கிறார். அண்ணாமலை அவர்கள் ஊழலை பத்தி விமர்சிக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் தைரியமா விமர்சிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 1980 ஜனதா கட்சி இருந்து அதை பத்தி பேச மாட்டீங்க. இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்க? மத்திய அரசுல நாங்க ஆட்சியில் இருக்கோம். அதை தைரியமா பேசுறது பரிசு என்ன? முதலமைச்சர் 2 வழக்குகள் தனிப்பட்ட முறையில் மேல போட்டிருக்காங்க. 83 FIR இதான் பரிசு. அதனால இதை பத்தி நீங்க கேள்வி கேளுங்க. இன்னைக்கு சில கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே போறது. அதை பத்தி எதுக்கு எஸ்பி வேலுமணி அவங்களை கொண்டு வந்து உட்கார வைங்க. நான் 10 கேள்வி உங்களுக்கு கொடுக்குறேன். மத்திய அரசினுடைய திட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழலை 10 கேள்வியா கொடுக்குறேன். நீங்க எஸ்பி வேலுமணி என்ன எல்லாருமே எஸ்பி வேலுமணி வாழ்க்கை சொல்றாங்க. அவரை நான் சொல்ற கேள்வி, அவரை கொண்டு வந்து உட்கார வைங்க. 10 வருஷமா நான் நடக்கலன்னு சொன்னா அதற்கு யாரு காரணம் இருந்தவங்களுக்கு உட்கார வைக்கணும். ஸ்மார்ட் சிட்டி என்னென்ன பணம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு, மத்திய அரசினுடைய பணம் என்னென்ன வந்திருக்கு, கான்ட்ராக்டர் யாரு, எஸ்பி வேலுமணியினுடைய பினான். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, இதே கோயம்புத்தூருக்கு 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருங்க? நான் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னாரு. மணின்னு யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன். இப்ப 2 பேர் அனுப்ப போட்டிருக்காங்க. ஏன் அனுப்ப போட்டிருக்காங்க? சார்ஜ் ஷீட் எங்க போச்சு? டிவிஎஸ்சி இவங்க மேல ரைடு பண்ண சார்ஜ் ஷீட் எங்க? அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். அவங்களுக்கு தெரியும். இதே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு 2021 தேர்தல் பரப்புரையில சொல்லலையா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலையா? டிவிஎஸ் ரைடு நடந்த பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு எவ்வளவு டிலே? அப்படி ஒருவேளை அதிமுக காரங்க நாங்க நல்லவங்க, தலைவர்கள் தொண்டர்கள் நல்லவங்க தான், தலைவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களை பிரஸ் மீட்ல உட்கார 10 கேள்வி நானே உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். ஏற்கனவே வரலாம் சொல்ல 10 கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கிறாங்க. கான்ட்ராக்டர் பேர் யார் எடுத்தா, எந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்தா, அவருடைய மனைவி எந்த வார்டுல எலெக்ஷன்ல நின்னாங்க, எல்லாருக்கும் ஒரு பட்டியலா போட்டு கொடுக்குறேன். அதை பார்த்தாவே தெரியும் மத்திய அரசுடைய திட்டங்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு நாங்க கொடுத்தோம். இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அதற்கு மட்டும்தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.